Hi everyone, this is Malar here from Maxtra Algo team. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேக்ஸ்ட்ரா அப்படின்றது என்னென்னா ஒரு ஆல்கோ சாஃப்ட்வேர். ஸோ இப்போ நார்மலாக நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ எல்லாருமே வந்துட்டு ஒரு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி நம்ம வச்சுருப்போம். ஸோ லைக் ஒரு இண்டிகேட்டர்ஸாக இருக்கலாம், ஆர்எல்ஸ் ஒரு என்ட்ரி கண்டிஷனுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஸோ அந்த மாதிரி ஒருத்தவங்களும் ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுடைய ஓன் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியை ஆட்டோமேட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது தான் இந்த மேக்ஸ்ட்ரா ஆல்கோ சாஃப்ட்வேர். ஸோ இங்கே உங்களுக்கு ஹைலைட் பண்ணியிருப்போம் ஆட்டோமேட் யுவர் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி. ஸோ உங்களுடைய ஓன் ஸ்ட்ராட்டஜியை நம்ம ஆட்டோமேட் பண்ணி கொடுக்குறோம். ஸோ இப்போ ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கும். லைக் ட்ரெண்ட் புல் பேக் ஸ்ட்ராட்டஜி, ஆப்ஷன் ரேஞ்ச் பிரேக் அவுட். ஸோ இன்னும் ஒரு சில பேர் வந்து சேஃபாக பண்ணுறவங்க அப்படின்னும் போது ஹெட்ஜிங் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுவாங்க, ஒரு ட்ரெண்டிங் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுவீங்க, லைக் ஒரு சில இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுடைய ஒரு ஸ்ட்ராட்டஜிஸை ஆட்டோமேட் பண்ணி தர்றதுக்கு நம்ம டீம் வந்து சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ உங்களுடைய ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் ஆட்டோமேஷனில் ட்ரேட் பண்ணுறதுக்கு நம்மளுடைய சாஃப்ட்வேரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மார்க்கெட்டில் நார்மலாக ஒரு நிறைய கிளைண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்க ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஒரு இண்டிகேட்டர் அப்படின்னு யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா இஎம்ஏ, எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ். ஸோ இதை பேஸ் பண்ணி நிறைய பேர் வந்து ட்ரேட் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ லைக் 5 இஎம்ஏ, 10 இஎம்ஏ, 20 இஎம்ஏ அந்த மாதிரி சொல்லி ஒருத்தவங்களும் ஒரு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பொறுத்து, ஒருத்தவங்களுடைய என்ட்ரி பொறுத்து ஒருத்தவங்களும் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ், ஒரு இஎம்ஏ யூஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ அதில் எங்களுடைய ஒன் ஆஃப் அவர் கஸ்டமர் யூஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு ஸ்ட்ராட்டஜி அது. ஸோ அதோடைய பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி ஸோ அதை வந்து வித் லிட்டில் பிட் சம் அப்டேஷன், சம் டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸ் பாயிண்ட்ஸ் எல்லாம் நாங்கள் கொடுத்து பேக் டெஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இது ஜஸ்ட் எங்களுடைய ஒன் ஆஃப் அவர் கிளைண்ட்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஸோ அதை பற்றி உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நான் இப்போ உங்களுக்கு ட்ரேடிங் வியூவில் நான் அதை ஷோ பண்ணுறேன். ஸோ இப்போ ட்ரேடிங் வியூவில் நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ் நான் எடுத்திருக்கேன் ஒரு 5 minutes டைம் ஃப்ரேமில். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இஎம்ஏ அப்படின்றத பற்றி தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இஎம்ஏ அப்படின்னும் போது ஒரு லைன். ஸோ நான் இப்போ இதில் ஒரு 5 இஎம்ஏ யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா லாஸ்ட் 5 கேண்டில்ஸுடைய ஆவரேஜ் மொமெண்டம் பொறுத்து அந்த லைன் வந்து கேண்டில்ஸ் கூடவே வந்து ரன் ஆகும். ஸோ இதில் நான் ஒரு சில கண்டிஷன் கொடுத்துருக்கேன். ஒரு இஎம்ஏ நான் யூஸ் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 இஎம்ஏ அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஸோ 10 இஎம்ஏ நான் எடுத்திருக்கேன். ஸோ இதில் நம்மளுடைய என்ட்ரி கண்டிஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸோ ஒரு கேண்டில்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இது கூடவே 10 இஎம்ஏ லைன் ஃபார்ம் ஆகுது. வித்தவுட் டச்சிங், ஒரு டச் இல்லாமல் ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், இங்கே டச் இல்லாமல் ஒரு க்ரீன் கலர் கேண்டில் இருக்குது. ஸோ இந்த க்ரீன் கேண்டலுடைய ஹையை பிரேக் பண்ணும்போது நம்ம என்ட்ரி எடுக்கிறோம். ஸோ அதுலேருந்து நான் டார்கெட் கொடுக்குறேன். ஸோ சேம் லைக் இங்கே ஒரு க்ரீன் கலர் கேண்டில் வித்தவுட் டச் இல்லாமல் இருக்குது. ஸோ அந்த இஎம்ஏ லைன் டச் இல்லாமல் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் கேண்டில் என்ட்ரி வருது. ஸோ இன்றைக்கி மட்டும் பார்த்தீங்கன்னா இயர்லி ஒரு 4 to 5 என்ட்ரிஸ் இருந்துச்சு. ஸோ இது எல்லாமே வந்து இன்றைக்கி மார்க்கெட் ஒரு அப் ட்ரெண்டில் இருக்கும்போது இது எல்லாமே நமக்கு வந்து ஈஸியாக நமக்கு கேப்சர் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் வந்து உங்களுக்கு இந்த ஆட்டோமேஷனில் நாங்கள் அந்த கஸ்டமருக்கு நாங்கள் ஆட்டோமேஷனில் க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அதை பேஸ் பண்ணி அவங்களுக்கு ட்ரேடும் எடுத்திருக்கு. ஸோ இதை ஒரு பேக் டெஸ்ட் ரிசல்ட்ஸும் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ இதுதான் நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜியுடைய பேக் டெஸ்ட். ஸோ நாங்கள் கஸ்டமருக்கு கொடுத்துருக்கிறது 1 minute டைம் ஃப்ரேமில் கொடுத்துருக்கேன். ஸோ 1 minute டைம் ஃப்ரேமில் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ இதில் ஓவரால் பிஎன்எல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1,96,661. மேக்ஸிமம் ட்ரா டவுன் அப்படின்னு எடுத்துக்கும் போது 8,362. ஸோ டோட்டல் ட்ரேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 260 ட்ரேட்ஸ் இருக்குது. ப்ராஃபிட்டபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அப் டு 60% வரைக்கும் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதோடைய லிஸ்ட் ஆஃப் ட்ரேட்ஸ் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி நான் லைக் உங்களுக்கு நான் சார்ட்டில் ஷோ பண்ணியிருந்த மாதிரி லாங் நமக்கு எடுத்துருந்துச்சு. ஸோ எடுத்திருந்த என்ட்ரிஸ் எல்லாமே இன்றைக்கி ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்துச்சு. ஸோ இன்றைக்கி ஒரு அப் ட்ரெண்ட் நமக்கு ஈஸியாக இது எல்லாமே கேப்சர் பண்ணியிருந்துச்சு. சேம் லைக் இப்போ நேத்தியோட ட்ரேட்ஸ்லாம் பார்க்கும்போது நமக்கு சம்டேஸ் லாஸஸும் இருக்கும். ஏன்னா எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியுமே வந்துட்டு கம்ப்ளீட்லி ப்ராஃபிட் அப்படின்ற மாதிரி கிடையாது. கண்டிப்பாக லாஸஸும் இருக்கும். ஸோ இது லாஸஸ் ப்ராஃபிட் எல்லாமே மிக்சடில் தான் இருக்கும். ஸோ இந்த ரிசல்ட் அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து நான் 1 minute டைம் ஃப்ரேமில் எடுத்திருக்கேன். ஸோ நம்மளுடைய பேக் டெஸ்ட் ரிசல்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா April 1 தான் இருக்கும். நியர்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 months ரிப்போர்ட் தான் இது. ஸோ ஒரு 3 monthsல நமக்கு இந்த பிஎன்எல் இருக்குது. இது வந்து ஃபியூச்சர் பேஸ் பண்ணி இருக்கிறது. ஸோ இப்போ இதையே வந்து நம்ம ஆப்ஷன்ஸில் பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் ஸ்லிப்பேஜஸ் இருக்கும். ஒரு 20 to 30% ஸ்லிப்பேஜஸ் போனாலும் நமக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 lakhs வந்து நமக்கு ப்ராஃபிட்டில் தான் இது இருந்திருக்கும். ப்ளஸ் நான் இதில் இன்னொன்று இன்சஸ்ட் பண்ணுறது, இந்த ஸ்ட்ராட்டஜி தான் பண்ணணும், இதில் தான் ரிசல்ட்ஸ் நல்லா இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு இங்கே சஜஸ்ட் பண்ணலை. இதுவும் ஒரு பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி, மார்க்கெட்டில் நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க ஒரு இஎம்ஏ ஸ்ட்ராட்டஜி. ஸோ அதை நாங்கள் பேக் டெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி இருக்குது.
ஸோ இதே மாதிரி உங்களுடைய ரிசல்ட்ஸ், உங்களுடைய ஓன் ஸ்ட்ராட்டஜிஸ் நீங்கள் ஏதாவது வச்சுருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் அந்த ஸ்ட்ராட்டஜிஸை எங்களுடைய டீமை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்க உங்களுக்கு ஆட்டோமேஷன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இது எங்களுடைய கஸ்டமருடைய ஸ்ட்ராட்டஜி. ஸோ அவங்க ப்ராஃபிட் பண்ணியிருக்கிறது. ஸோ ஜஸ்ட் உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு சில ஸ்ட்ராட்டஜிஸ் நீங்கள் வச்சுருப்பீங்க, நீங்கள் பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ அதை வந்து நீங்கள் ஆட்டோமேஷன் பண்ணும்போது ஒரு ஆட்டோமேஷன் அப்படின்றது மேக்ஸிமம் எதுக்காக எல்லாரும் வர்றது அப்படின்னா, உங்களுடைய ட்ரேட், உங்களுடைய என்ட்ரீஸை மிஸ் ஆகுது. ஸோ என்ட்ரீஸை என்னால் ப்ராப்பராக எடுக்க முடியல அப்படின்னும்போது நீங்கள் அதை ஆட்டோமேஷனில் பண்ணும்போது வித்தின் அ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்க்குள்ளே உங்களுக்கு அந்த என்ட்ரீஸ் கிடைக்கும். என்ட்ரீஸ் ட்ரேடும் எடுக்கும். ஸோ அதுக்காக நிறைய பேர் வந்து ஆட்டோமேஷனில் வந்துட்டுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுடைய ஸ்ட்ராட்டஜிஸ் ஏதாவது வச்சுருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் எங்களுடைய டீமை காண்டாக்ட் பண்ணி ஸ்ட்ராட்டஜிஸ் நீங்கள் பில்ட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் ஆல்கோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இன்றைக்கி எங்களுடைய கிளைண்ட் பண்ண ட்ரேடிங்கோடைய ரிப்போர்ட்டும் நான் ஷோ பண்ணுறேன். ஸோ சேம் லைக் நம்மளுடைய மேக்ஸ்ட்ரா டேஷ்போர்டு இது. ஸோ இந்த டேஷ்போர்டில் இங்கே நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ ஆல்மோஸ்ட் இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 29,000 ஆல்மோஸ்ட் ப்ராஃபிட் இருந்துச்சு. 29,229 இருந்துச்சு. ஸோ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி காம்பினேஷனில் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுதான் இன்றைக்கி கிளைண்ட்டுடைய ப்ராஃபிட். இது வந்து ஆக்சுவலி கிளைண்ட் இன்றைக்கி 5 லாட்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ 5 லாட்ஸ்க்கு வந்து நியர்லி ஒரு 30,000 ப்ராஃபிட். ஸோ 1 லாட் பண்ணியிருக்கீங்க, 1 லாட் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 5,000 நமக்கு 5,000 to 6,000 நமக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கும் இன்றைக்கி. ஸோ இப்போ இந்த ட்ரேடிங்கை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளைண்ட் வந்து மேனுவலாக பண்ண முடியும் அப்படின்னா அவங்க பண்ணியிருக்கலாம். பட் ஆனால் அவங்களால மேனுவல் பண்ண முடியல அப்படின்னும்போது அதை ஆட்டோமேஷனில் கொண்டு வராங்க. ஸோ ஆட்டோமேஷனில் அவங்களால இந்த ஸ்ட்ராட்டஜிஸ், அவங்களுடைய ஓன் ஸ்ட்ராட்டஜி என்ட்ரிஸ் எல்லாமே ப்ராப்பராக எடுக்க முடியுது அப்படின்றத அவங்க ஷூரிட்டி பண்ணி அவங்க ஆட்டோமேஷனில் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ உங்களுடைய ஸ்ட்ராட்டஜிஸ் அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுவுமே நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். ஸோ நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய காண்டாக்ட் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ வாட்ஸ்அப்பில் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு மேக்ஸிமம் ப்ரியாரிட்டியாக உங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் இருக்கும். ஸோ வாட்ஸ்அப்பில் எதுனாலும் டேரெக்டாக உங்களுக்கு ஓன் ஸ்ட்ராட்டஜி ஏதாவது க்ரியேட் பண்ணணும், ஆர்எல்ஸ் ஆல்கோவில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படி எதுனாலுமே நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். Let's join with us and automate your trading strategy. Sit, relax and watch your trading setup and tradings. Thank you all. Have a nice day. Thank you.